கர்த்தர் நாமத்தை மைவினதாக அந்த உபவாச நாளில் தேவ சமூகத்தில் திருஜெவதாசில் கூடிய நாட்களை ஒருமித்து நான் வாசமான கருத்தை இறக்கம் பாராட்டினால் தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்லுவோம். 1 நாளாகவும் 13ஆம் அதிகாரம் 8 வாசிப்போம். கர்த்தர் நாமத்தை மைவினதாக தேவ சன்னிதானத்தில் அப்படியாக ஒரு சம்பவத்தை நான் பார்க்கிறோம். இறைமாருக்கு நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் இங்கே ஊசா என்கிற ஒரு மனிதன் தேவனுடைய பெட்டி எப்படியாக ஒரு மாட்டு வண்டியில எடுத்து வருகிறார்கள். அப்படி எடுத்து வருகிற சமயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே மாடு மிரளுகிறது. அப்படி மாடு மிரளப்படும் போது அவன் என்ன செய்யறான், பொட்டி கீழே விழுந்திரம் என்று சொல்லி அந்த பெட்டியை கையை நீட்டி பிடிக்கிறான். இப்போ கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவன் மேல் கோபம் கொண்டு அவனை அடித்தார் என்று சொல்கிறது. அவன் செத்து போனான். அந்த சம்பவத்தை பார்த்த தாவீது மிக விசாலம் அடைந்தான் என்று பார்க்கிறோம். நாம் இறை சமூகத்தை நாம் நிறைய யோசிக்கலாம். ஊசா என்கிற ஒரு மனிதன் ஒரு நல்ல காரியம் தானே செய்தான். மாடு மிரளும் போது தான் வண்டியிலிருந்து பெட்டி உடன்படிக்கைப்படி கீழே விழுந்துரு என்று சொல்லி அது விழாதபடிக்கு தான் தன் கையை நீட்டி அதை தாங்கி பிடிப்பதற்காக முயற்சிக்கிறான். ஏன் கடவுள் அவனை அடித்தார்? இதான் உங்களை ஒரு பெரிய ரகசியம். அவன் நன்மை தான் செய்தான். இதில் ஒரு பெரிய நிலைகள் இருக்குன்னா ஒவ்வொன்றாக நான் வாசித்து கடன் சொல்லுவோம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தினை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அமினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அமினதாபின் குமாரனாகிய ஊசாவும் அகியவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். எங்கேருந்து எடுத்துட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியை ஊசாவுடைய தகப்பன் வீட்டில் தான் இருக்கிறது. அது அப்படியாக 2 பேர் அதை, ஏன்னா அந்த பெட்டி பல நாட்களாக இருக்கிறது, அது பத்திரமா பாதுகாத்து இருக்கிறார்கள். தாவீது ராஜா ஒரு ஆலயத்தை கட்டப்பட வேண்டும், அந்த பெட்டியை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதை எடுத்து வருவதற்காக கொண்டு வருகிறார்கள். அப்படி கொண்டு வருகிற நிலைகள் தான் நீங்க 5 வாசிங்க பார்க்கிறோம். இப்ப இந்த ஊசா என்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய தகப்பன் வீட்டில் அந்த பெட்டி இருக்கிறது. அவன் சகோதரர்கள் தான் அதை எடுத்துட்டு வருகிறார்கள். அப்படி எடுத்துட்டு வரும்போது அந்த மாடு மிரளுகிறது. அப்படி மிரளும் போது தான் அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே நடைமுறைப்படுத்துவதா பார்க்கிறோம். இன்னும் தொடர்ந்து வாசிப்போம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இங்க ஒரு சம்பவத்தை என்ன பார்க்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் நடக்கிறது. அப்போ அங்க இருக்கிற இஸ்ரவேலர் என்ன நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த யுத்த காலத்தில் கொண்டு இந்த உடன்படிக்கை பெட்டி வைத்தால் கடவுளுடைய அனுகிரகம் இருக்கும், நிச்சயமா நான் பெலிஸ்தரை ஜெயித்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். அதனால பெட்டியை கொண்டு போய் அந்த போர்க்களத்துல வைத்து யுத்தம் நடக்கிறது. ஆனா இஸ்ரவேலர் எல்லாரும் அங்க மடிந்து போகிறார்கள். உடன்படிக்கை பெட்டியும் பெலிஸ்தர் கொண்டு போயிட்டாங்க. அதான் அங்க நடக்கிறது. இப்போ நம்மளும் நிறைய என்ன பண்ணுவோம்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஜுரம் தலைவலி தான் பைபிளை பக்கத்தில் வச்சுக்கோ பாருங்க, அதை போல கதை தான். ஆனால் உடன்படிக்கப்பட்ட உண்மையாவே அதிகாரம் உள்ளதுதான். உடன்படிக்கப்பட்டு கர்த்தருடைய பார்வையில் உள்ளதுதான். ஆனால் உடன்படிக்கப்பட்ட யார் பயன்படுத்த வேண்டும் என்பது முறை இருக்கிறது. சவுல் ராஜா காலத்திலிருந்து தேவனை பரீட்சை பார்த்து அவன் தேவனை விட்டு விட்டதுனாலே ஆடு மாடுகளை தேவன் கொன்று போட துணை எடுத்துக்கொள்கிறான். தேவனுடைய வார்த்தை மீறி ஆசாரிய செலுத்தக்கூடிய பலிகளை மீறி அவன் பலி செலுத்துகிறான். ஆனால் கடவுள் அவனை விட்டு விட்டார். அதனாலே தேவன் சமூகம் அவங்க இல்லாதனாலே அவங்களும் என்ன ஒரு நம்பிக்கைன்னு பார்த்தீங்கன்னா கடவுளை உடன்படிக்கப்பட்டு கொண்டு போனாவது நமக்கு ஒரு ஜெயம் கிடைக்க கடவுளை அனுகிரகம் செய்வார் என்று எண்ணி தான் அங்கே கொண்டு போய் வைக்கிறார்கள். ஆனால் உடன்படிக்கப்பட்டு ஆனது எதிரியானவன் என்ன பண்றான், பெலிஸ்தியன் கொண்டு போயிட்டான். அப்படி கொண்டு போய் தான் அந்த தேசத்துல வச்சிருக்கிறாங்க. அப்படி தேசத்துல வச்சிருக்கும் போது அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மூல வியாதி உண்டாகுது. அப்ப 2 இடத்துல அப்படியாக கொப்பங்கள் உண்டாகிறது, 2வது மூல வியாதிகள் உண்டாகிறது. இதை தாங்க முடியாம என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு ராஜா தன்னுடைய சோசியக்காரம் குறி சொல்ற எல்லாம் அழித்து வந்து நாம் இந்த வியாதியில் தப்பித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்யப்பட வேண்டும் என்று அங்க அவன் விசாரிக்கிறான். 4ஆம் அதிகாரத்துல 1 வாசிக்கலாம் பார்க்கிறோம். அங்க நடக்குது அந்த யுத்தத்துல பெலிஸ்தர் ஜெயம் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் எப்படியாக எல்லாம் அழிந்து போகிறார்கள். 5ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிங்க 1.
இங்க பார்க்கிறோம், அந்த பெட்டி எடுத்து போன பெலிசர்கள் பொதுவாக அவங்க எல்லா கடவுளும் கனம் பண்ணுகிறார்கள். தான் தொழுது கொண்டு இருக்கிற தாகோண்டிய கோயிலை கொண்டு உள்ள வச்சுட்டாங்க. வச்சுட்டு மறுநாள் வந்து தாகன் சிலை என்ன பண்ணுது, குப்புற கிடக்கிறது. நல்ல வேலை உடஞ்சு போலன்னு சொல்லி என்ன பண்றாங்க, மீண்டும் அந்த சிலையை நிமிர்த்து வைக்கிறார்கள். அதன் பிறகு மறுநாள் வந்து பார்க்குறாங்க, தாகுன்னு என்னாச்சு, உழுந்து உடஞ்சு தலை வர கை வர கால் வர கிடக்கு. ஆகா, இது பயங்கரமான கடவுள் என்று சொல்லி அங்க வைக்கக்கூடாது என்று என்ன பண்றாங்க, அதை வேறு இடத்துல மாற்றுகிறார்கள். அப்படி மாற்றி கொண்டு போற சமயத்துல தான் நீங்களை பார்த்தீங்கன்னா 9 இருந்து வாசிப்போம். இங்க நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டியது, இந்த பெட்டிக்குள்ள என்ன அதிசயம் நடக்குது பார்த்தீங்க. இஸ்ரவேலர் இந்த பெட்டியை கொண்டு போர் காலத்துல வைத்தா நமக்கு ஜெயம் கிடைக்க முடிய எண்ணுகிறார்கள், ஆனா தோல்வி அடைகிறது. அந்த பெட்டியை சிறைப்படுத்தி என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு வண்டியிலையோ அல்லது ஏதாவது ஒரு வாகனத்தை தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதை தொடாம என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அவர்கள் தொடரார்கள். ஆனா அந்த தொட்டப்பட்டேன்னா அது எந்த ஒரு போர் வீரனும் சாவல. அதை கொண்டு போய் என்ன பண்றான்னா தாகோண்டிய கோயில்ல வைக்கிறாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க, கையில தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அங்க பார்த்தீங்கன்னா யாரும் சாவல. ஆனா தாகோண்டு சிலைகள் உழுந்து நொறுங்கி விடுகிறது. அந்த பெட்டியை எடுத்து கொண்டு போயிட்டு அங்க தேசத்துல சுத்தி கொண்டு ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அங்க மூலவியாதி உண்டாகிற தேசத்துல. இப்படிப்பட்ட நிலைகளே அவர்கள் பார்த்து என்ன பண்ண, அந்த பொட்டி இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தன்னோட தேசத்துல இருக்கிற மந்திரவாதி பூசாரிகளை அழைத்து கொண்டு வந்து நாங்க என்ன செய்ய வேண்டியது கேட்கிறார்கள். ஒரு புது ரதம் செய்து ஒரு பசுமாட்டை அதுல பூட்டி அந்த பெட்டியை தூக்கி வைங்க, அந்த பொட்டி எங்க போகுதுன்னு பார்ப்போம் என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அது நேரா இஸ்ரவேல் தேசம் நேரா வந்துருச்சு. அப்படி கடந்து வந்த அந்த பெட்டி தான் என்ன பண்றாங்க, அவர்கள் அதுக்கு சில ஃபார்முலாலாம் செய்யறாங்க. அந்த வியாதியெல்லாம் நீங்குவதற்காக எலி குஞ்சு அதெல்லாம் செஞ்சு வச்சு அனுப்புறாங்க. அங்க கடந்து வந்து அங்கதான் நீங்க பாத்தீங்கன்னா ஊசாடி வீட்டுல அங்க வைக்கப்படுகிறது. அதை மீண்டும் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேறொரு நிலைகள் நல்ல ஒரு ஆலயத்தை கட்டி அங்க கொண்டு வர வேண்டியதுதான் அங்க எடுத்து வருகிறார்கள். நல்லா புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தன் எதிரியாகிய பெலிஸ்தர்கள் எடுத்துட்டு போறாங்க. அவங்க தொடரும்போது யாரும் சாவல. தாகோண்டு கோயில கொண்டு வைக்கிறாங்க. வைக்கும் போது எவனும் சாவல. ஒரு புது ரதம் பூட்டி அது மேல வைத்து அனுப்புகிறாங்க. அங்க யாரும் சாவல. ஆனா ஊசாயன் செத்தான். ஊசா வந்து நல்ல விஷயத்தான் செஞ்சாரு. மாடு மிரளுகிறது, பெட்டி கீழே விழுந்து விடு என்று சொல்லி அதை என்ன பண்றாரு, தன் கைகளால் தொடுகிறார். ஆனா கடவுள் கோபம் கொண்டு அவனை அடித்தார். அவன் துணிகரமா தன் கையை வைத்தான் என்று சொல்லப்படுகிறது. உண்மையாவே என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் நல்ல மனசாட்சி இருதயத்தோட தான் அந்த பெட்டி கீழே விழுந்துடக்கூடாதே, தேவனுடைய பிரமாணம் உடன்படிக்கை மண்ணா இருக்கு என்று சொல்லி அவன் தொடுகிறான். ஆனா இது வேதனை எங்க ஆராய்ஞ்சாலும் தெரியாது. சில ரகசியங்கள்லாம் நம்ம நிறைய பண்டிதர்கள் தப்பு தப்பா பிரசங்கித்து கொண்டு இருக்காங்க. வேதத்துல போய் ஆராய முடியாது. கடவுள் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊசா ஒரு போர் வீரன். அவன் அநேக போர்க்களத்துல ரத்தம் சிந்தப்பட்டவன். ஆனால என்னுடைய பெட்டி மேல் கையை வைத்ததுனாலே அவன் அடித்து கொண்டேன் என்று கடவுள் சொன்னார். ஆனா இறை சன்னிதானத்துக்குள்ளாக அவன் ஒரு பெரிய போர் வீரன் என்பதனாலே, அவன் போர்கள் அநேக ரத்தம் சிந்ததுனாலே தேவன் அவனை அடித்தார் என்று சொன்னார். தொடர்ந்து இப்படிப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்ட சம்பவத்தை இறைமார்க்கம் சொல்ல நாம் தொடர்ந்து கவனிப்போம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 2 வாசிப்போம். ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்த காலொன்று நின்று, என் சகோதரர், என் ஜனமே, நான் சொல்லுவதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நம்ம தேவனுடைய பாதபடியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதில நினைத்து கட்டுவதற்கு ஆயத்தம் பண்ணினேன். ஆனால் தேவன், நீ என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாய் இருந்து ரத்தத்தை சிந்தினதை என்றார். இங்க பாத்தீங்கன்னா தாவீது ஒரு ஆலயத்தை கட்ட முற்படுகிறார். அவன் யோசிக்கிறான், கடவுளுடைய பெட்டி தனிமையா இருக்கிறது, தேவனை தொழுது கொள்வதற்கு ஒரு ஆலயம் வேண்டும் என்றும் ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக தன்னுடைய தீர்க்கதரிசியை கூப்பிட்டு அவன் கேட்கிறான். ஆனால் தீர்க்கதரிசி முதல் கட்டுன்னு சொல்லிடுவார். அந்த இரவு போய் காத்து இருக்கும்போது கடவுள் சொல்லுகிறான், தாவீது என்ன பண்ணக்கூடாது, எனக்கு ஆலயத்தை கட்டக்கூடாது, அவன் அதிக ரத்தம் சிந்தப்பட்ட கை என்று சொல்லுகிறார்.
ஆனா இறை சன்னிதானத்துக்குள்ளாக ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு கை, இப்ப தேவனுடைய ஆலயம் என்பது அவன் போய் ஏதோ செங்கல் எடுத்துலாம் போய் கட்ட போறது கிடையாது. பணம் கொடுக்க போறான், ஆளுகள் வேலை செய்ய போறாங்க. ஆனால் அவன் நாமத்தினாலே அவன் காலத்துல கட்டுனது என்று சொல்லக்கூடாது. அது புரிஞ்சு. இப்போ தாவீது போய் ஆலயம் கட்டானா அவர் போய் இப்போ மண் எடுத்து கல் எடுத்துலாம் போய் கட்ட போறான். எவனோ ஒரு கொத்தனார் கட்ட போறான், அதை அபிஷேகம் பண்ணி போக போறாங்க, அவ்வளவுதான். ஆனால் அவன் கட்டுனான் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் கைகள் என்னது? ரத்தம் சிந்தப்பட்ட கை. அதனால எனக்கு அவனுடைய கைகளுடைய பிரயாசத்தால் என்ன பண்ணக்கூடாது? ஒரு ஆலயத்தை கட்டக்கூடாது என்று சொல்லி தேவன் சொன்னதாக பார்க்கிறோம். சாதாரண ஒரு கல்லை வைத்து ஒரு ஆலயம் கட்டுவது கூட அவன் கரத்தினாலே உண்டான பணம், அவன் சம்பாதித்த பணம் என்று சொல்லி அவன் கட்டக்கூடாது என்று கருத்து என்ன பண்ணாரு? அதை விளக்குகிறார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தேவ சன்னிதானத்துக்குள்ளாக இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்த இருப்பாரோம். ஏன் ஊசாவை அடித்தான்னு பார்த்தீங்கன்னா, அவன் செய்ய போனது நல்ல விஷயம்தான். ஆனால் அவன் கை ரத்தம் சிந்தப்பட்டதுனாலே அவனை அடித்து போட்டார் என்று நான் பார்க்கிறோம். தாவீது ஒரு நல்ல நிலை தான் போறார். தேவனுடைய உடன்படிக்கைப்படி ஆலயத்து கட்டப்பட வேண்டும் என்றும் அங்க தேவன் சொல்லுகிறான், அவன் ரத்தம் சிந்தப்பட்ட கையினாலே என் ஆலயத்தைப்படி அவன் கட்டக்கூடாது என்று சொல்லப்படுதா பாரு. அவன் மகனாக சாலமோன் அந்த ஆலயத்தை கட்ட கடவுது என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 16 வயதான உசியாவை அழைத்து அந்த ஜனங்கள்லாம் தாண்டிய அவனுடைய தகப்பன் அமஸ்யா செத்து போன பிறகு அவனை ராஜாவாக்குறார்கள். தன் தகப்பன் தேடி கொண்ட பிரகாரம் கடவுளை தேடுகிறான். அவனை ஆசீர்வதிக்கிறார், எல்லைகளா எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து அவனை பெரிய மேன்மைப்படுத்துகிறார். ஆனா இப்படி ஓய்வு நாள தேவனை தொழுது கொள்ளப்படும் போது ராஜா முதல் நிலையிலிருந்து அவன் தேவனை தொழுது கொள்கிறான். அப்ப அவன் யோசிக்கிறான், நம்ம தேசத்துக்கு ராஜாவா இருக்கிறோம், இந்த தேசம்லாம் நம்மள கைகள் இருக்கிறது, சும்மா அற்பமும் ஒன்றுமில்லா மனிதர் போய் என்ன பண்றாங்க? தூபம் காட்டுகிறார்கள். அவருக்கு நான் நிற்பதா என்று சொல்லி அவன் உடனே எழுந்து போய் என்ன பண்றான்? அந்த தூப கலசத்தை பிடுங்குறான். இப்ப ஆசாரியர் சொல்கிறார்கள், இது கடவுளுக்கு அடுத்த விஷயங்கள், நாங்க செய்கிற வேலை ராஜா நீ என்ன பண்ண செய்யக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார்கள். அவன் கேட்க மாட்டுகிறான். தேவன் என்ன பண்றான்னா அவனை குஷ்டரோகியாக அடிக்கிறார். அந்த ஆலயத்தை விட்டு அவன் வெளியில வர்றதுக்குள்ளவே தூப கலசம் பிடித்து இருக்கப்படும் போதே அவனை குஷ்டரோகியாக அடிக்கிறார். இஸ்ரேலுடைய சில பிரமாணங்கள் உண்டு. குஷ்டரோகி காணப்படுற எந்த ஒரு மனிதனும் தேசத்திலே இருக்கக்கூடாது. அவனுக்கு கொண்டு போய் வனாந்தரத்துல ஆற்றங்கரை ஓரத்துல ஒதுக்கி அவன் ஒரு குடிசை போட்டு கொடுத்துடணும். ஏன்னா குஷ்டத்துல பல குஷ்டம் இருக்கு. சில குஷ்டம் சுத்தமாக்கலாம், சுத்தமாக்க முடியாத குஷ்டத்துப்படியாக அவன் பாளையத்தில் புறம்பாக்கப்பட வேண்டும். அவன் சாகுற வரைக்கும் என்ன பண்றாரு? அவன் அங்கேயே அந்த தேசத்து மக்கள் வைக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 1 வாசிப்பான். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரும் உன்னதமான சிங்காசனம் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரத்துவம் தேவன் நிறைந்திருந்தது. சேரா பெண்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர் ஒவ்வொருவரும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனும் 2 சட்டைகள் தன் முகத்தை மூடி, 2 சடை தன் கால்களை மூடி, 2 சடை பறந்து சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்றும் துதித்தார்கள். உசியா ராஜா தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறான். அவன் மரணம் அடைகிற வரை கடவுள் பூமிக்கு வரவே இல்லை. அவன் இறந்து போன அந்த ஆண்டுதான் தேவன் ஆலயத்துல ஏசியாவுக்கு தன்னை காண்பிப்பதாக பார்க்கிறோம். அதனால இறைமார்க்கம் என்பது நீ கால்களை ஊழியத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா எல்லாம் பரலாம் சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கோம். சாதாரண பழைய ஏற்பாடு காலத்துக்குள்ளாக ஒரு தேவாலயம், ஒரு தேவனுடைய பெட்டி, ஒரு தேவாலயத்தை பிரவேசித்தார்கள். அவருடைய நிலையை பாருங்க. தாவீதுபடியா ரத்தம் சிந்தப்பட்டதுனாலே எனக்கு ஆலயத்தை கட்டாது என்று மறுக்கிறார். ஊசாபடியாக அவன் போர் வீரன், தேவனுடைய பெட்டி விழுந்திருந்த அவன் ஆதங்கத்தில் போய் தொடுகிறான். அவன் ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு மனிதன் என் பெட்டி மேலே எப்படி கையை வைத்த என்று அவனை கொன்று போடுகிறார். உசியா ராஜா அவன் தேவாலயத்தில் போய் தேவனுக்கு தூபம் காட்டுதான். அவன் பேரு தேவாலயத்தை இடிக்கணும் அப்படிலாம் போய் இப்ப காட்டல, நானும் தூபம் காட்டுவாங்க, அவ்வளவுதான். தேவாலயம் இருக்கக்கூடாது, இடிக்க தொழுது கூடலாம் சொல்லல, நீங்க காட்டுறவன் நானும் காட்டுவாங்கிறான். ஆனா கர்த்தருடைய அவன் தகுதியற்றவன் என்று சொல்லி அவனை குஷ்டரோகி அடித்தார் என்று பார்க்கிறோம்.
ஆனால் நாட்கள ஊழியத்தின் பாதைகள் எல்லாம் தேவன் என்ன தீர்மானம், கடைசி கால ஊழியம் எவ்வளவு பரிசுத்தமான ஊழியம், எவ்வளவு உத்தமம் என்றெல்லாம் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். இங்க தேவ சன்னிதானத்துல பார்க்கிறோம், ஆதானுடைய பிள்ளைகளாக 2 பேர் பார்க்கிறோம். அவர் வளர்ந்து தன் கையின் பிரயாசத்துல ஒரு பங்கு கொண்டு தேவனுக்கு படைக்கிறார்கள். அங்க படைக்கிற போது நீங்கள பாத்தீங்கன்னா, ஆபேலுடைய கனியை பலி அங்கீகரிக்கிறார். காயுடைய கனி அப்படியே அங்கீகரிக்காம போவதனாலே அவர் தன் சகோதரன் மேல கோபம் கொள்ளுகிறான். இது ஒரு பெரிய சாப்டர், உள்ள போக முடியாது, மேலான விஷயம் போவோம். அப்படி கடந்து போகும்போது 2 பேரும் தனித்து இருக்கிற சமயத்துல ஒரு நாள் காயின் தன் ஆபேலை கொன்றான் என்று பார்க்கிறோம். 26ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த கொலைக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா, தேவனை தொழுது கொள்ள ஆளே கிடையாது. தேவன் வாசம் பண்ண விரும்பல, தேவன் தன் சமூகத்தை காண்பிப்ப வெறுக்கிறார். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அவன் மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். அது அந்த காயுடைய கொலை ரத்தம் சிந்தப்பட்டதிலிருந்து தேவனை யாரும் தொழுது கொள்ளல, தேவன் வரவில்லை பூமியில. அதன் பிறகு நீங்களை பார்த்தா சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்த பிறகு அப்போதான் தேவனை தொழுது கொண்டார்கள். அப்படின்னா அப்பதான் கடவுள் தொழுது கொண்டு, அது என்ன அர்த்தம்னா, கடவுள் அப்பதான் மனிதனோடு சஞ்சரிக்கிறார், மனிதன் மற்ற தன்னை காண்பிக்கிறார். அது வரைக்கும் தேவன் என்ன பண்ணல, தான் பூமியில ஒருபோதும் தன்னை காண்பிக்கவில்லை என்று பார்க்கிறோம். ஆனா இறைமார்க்கம் என்பது தேவ சன்னிதானம், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காலத்தை நம்பியிருக்க நாமெல்லாம் சாதாரண மாமிசத்துக்குரிய காலமாகிய சாதாரண காலத்துல தேவன் என்ன பண்ணாரு, இப்படிப்பட்ட ஒரு பலமுள்ள நிலையை எதிர்பார்த்தார். ஆனா கடைசி காலம் என்பது தேவ தீர்மான திட்டம் என்பது எவ்வளவு ஒரு பலமுள்ளது, எவ்வளவு பரிசுத்தமானதெல்லாம் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக இறைமார்க்கம் எதிர்பார்த்து கடவுளை சந்திக்க எதிர்பார்த்து நம்மெல்லாம் நிலைகளை நாமெல்லாம் சரியாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 3 இங்க தேவ சன்னிதானத்துல பார்க்கிறோம், தேவனுடைய ஆட்டுக்குட்டியானருக்கு முன்பாக 1,40,000 பேர் கடந்து போகிறார்கள். அவங்களுக்கு ஒருத்த ஒரு வார்த்தை சொல்கிறார், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாத இவர்களே, கற்புள்ளவர் இவர்களே, ஆட்டுக்குட்டியார் எங்கே போனாலும் அவரை பின்பற்ற இவர்களே, இவர் மனுஷன் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியினருக்கும் முதற் பலனாக எண்ணப்பட்டார்கள். இவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர் தேவனுக்கும் சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவராக இருந்தார்கள். ஆனால் இறைமார்க்க நாள் பார்த்தீங்கன்னா பல சபைகள் இதை மையப்படுத்தி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வார்த்தை சரிதான். ஆனால் சொல்லப்படுற வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்திரீகளால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதான் இந்த வார்த்தையின் பிரகாரம் ஒரு அன்னகனாக ஒப்பு கொடுத்து தேவனு சம்மதம் கடந்து போனால் ஸ்திரீகளால் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது அவன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத காலம் வேற, அவனை ஏற்றுக்கொண்ட பிறகு சில மன்னிப்பு கொடுக்கிறார். 2, 3 அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேல ஒரு தான் பெண்ணோட தவறு செய்தால் அவன் அன்னகரை இழக்கிறான் என்று சொன்னார். ஒரு பக்கம் அவன் தன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஊழியத்துக்கு அர்ப்பணித்திருந்தாலும் அவன் காலத்துல ஒரு எக்ஸம்ஸும் கொடுக்கிறார். ஏன்னா தேவன் இரக்கமுள்ளவர் என்பதனாலே 2, 3 பெண்களுக்கு மேல அவன் தவறு செய்திருந்தார், அவன் அன்னகரை இழக்கிறான். இது அப்படியே கண்டினியூ எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு ஆசாரியன் அவன் இப்படியாக 2, 3 பெண்களை தவறு செய்து அவனும் தன் ஊழியத்தை இழந்துருவான். ஒரு விசுவாசி அவன் 2, 3 பெண்களை மேல இயேசு தவறு பண்ண அவனு தன் ஆத்மாவை இழந்து விடுவான். இப்படியாக இறை சன்னிதானத்துக்குள்ளாக நான் ஓடுகிற ஒரு பாதையில பார்த்தீங்கன்னா, தேவ சமூகம் நாம் எதிர்பார்க்கிறவனமாக நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு நிலை கடைசி காலம் என்பது ஒரு பூர்ண தத்துவம். ஏன்னா பூர்ணம் என்பது நாம் எதிர்பார்க்கிற விஷயம் அந்த கிறிஸ்து ஆட்சி காலத்தை தான் நாம் நிறைவேற்றி கொடுக்கிறோம். அதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் இடைப்பட்ட நிலைகளை பார்த்தீங்கன்னா, மனிதனை சாத்தான் விழுத்தள்ளுகிறான், ஏமாற்றுகிறான், வஞ்சிக்கிறான். இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக நாம் ஆவிக்கிற வாழ்க்கையில நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். இயேசு அறியாத காலத்துல எவ்வளவு கைகளை ரத்தம் சிந்திருந்தாலும் கடவுள் பூர்ணமாக மன்னிக்கிறார். இயேசு அறியாத காலத்தில் எவ்வளவு விக்கிராரம் செய்திருந்தாலும் சரி,
எவ்வளவு விபச்சாரம் செய்திருந்தாலும் கடவுளை அறியாத காலத்துல தேவனை நீங்க அறியாத ஒரு காலம். ஆனா தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவர் பூர்ணமாக எதிர்பார்க்கிறான். மனிதன் தன் சாயலாக அடைய வேண்டும், தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும், தான் சாயலாக இசைந்தபடியாக தேவசம் தொழுது கொள்ளப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுதா பார்க்கிறோம். ஆனா மார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இதுக்கு பிறகு எக்ஸாம் கடவுளை பார்வையில் நாம போய் திட்டம் பண்ண முடியாது. வேதத்தின் அடிப்படைக்குள்ளாக கடவுள் நாம நியமிக்கப்படவன் சொன்ன பிரகாரம் சொல்லுகிறோம். இதிலும் இறக்க செய்யலாம், செய்யாம இருக்க நம்ம போய் முடிவெடுக்க முடியாது. அது கடவுளுடைய பார்வையில் உள்ள விஷயங்கள். அல்ல இறைமாருக்கு நமக்கு நியமிக்கிற பிரகாரம் ஒரு விசுவாசியா இருக்கலாம், ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம், ஒரு அன்னகனா இருக்கலாம். அவனை நியமிக்கப்பட எனக்கு சொன்னது அன்னகனை பத்தி தான் சொன்னார். ஏன்னா அது எல்லாரும் சார்ந்ததுதான் இருக்கும். எப்பயுமே இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற இப்படிப்பட்ட நிலைகளை ஒருவன் காத்து கொள்ளப்படும் போது அவன் ஒரு மாசற்ற மனிதனை தன்னை உருவாக்கி கொள்ள முடியும் என்று சொல்லப்படுதா பார்க்கும். அதனால நாம் இறைமார்க்கத்தை பார்க்கிறேன். ஊசாவா இருந்தாலும் சரி, உசியாவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதன் இருந்தாலும் ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு கை, ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு சமூகத்துல நாம தேவனுக்கு என்ன பண்ண முடியாது, பணி செய்ய முடியாது. அதே தேவனு தொழுது நம்ம அதை பார்க்கிறோம். நீங்க எவ்வளவு தேவன் நிலைப்படுத்தா பாருங்க. அந்த உசியா ராஜா மரணம் அடைகிற வரைக்கும் தேவன் பூமிக்கு வரல. அவன் மரணம் அடைந்த அந்த வருஷத்துல தான் கடவுள் வந்து ஏசியாவுக்கு தன்னை காண்பிக்கிறார். அதை பார்த்து அலறுகிறான். அது வரைக்கும் அவன் என்ன நான் பரிசுத்தவன் நினைச்சு கொள்றான். தேவனுடைய சமூகம் சேராப்பெண்கள் தன் சேனைகள் பரிசு துதிக்கப்படும் போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் அசுத்த உதவுள்ள மனிதன், என்னை மன்னித்து என்று சொல்கிறான். ஒரு தூதன் தான் ஒரு குரட்டால் நெருப்பை எடுத்து போய் அவன் உதடை தொட்டதுனாலே அவன் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுகிற உலகத்தில் எல்லாரும் சபை கட்டப்பட வேண்டும் ஆசைப்படுகிறார்கள், நல்லது. இயேசுவரை எதிர்பார்க்க வேண்டும் ஆசைப்பட நல்லது. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறேன் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். சபை கட்ட விரும்புகிற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, இயேசுன்னு வரையை எதிர்பார்த்து கொண்டு எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் இறைமாருக்கு நாம் எதிர்பார்ப்பதை நாம் அறிந்து நீங்கள் கடந்து போய் தேவனை தொழுது கொள்ளும்படியாக கேட்டுக்கொண்டும் கர்த்தர் அந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.